நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் தான் இம்பார்ட்டன்ட் ஆனது லாஸ் ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். என்ன மேம் என்ன கெமிக்கல் காம்பினேஷன்? ஸோ பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி தானே நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ இந்த பேசிக் கான்செப்ட்ஸில் ஆட்டம்ஸ் என்ன, மாலிக்யூல்ஸ் என்ன எல்லாமே பார்த்துட்டோம். அது என்னென்னது, அதுக்குள்ளே ஃபர்தராக என்னென்ன டைப்ஸ் இருக்குன்றதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ என்ன இருக்குன்னு பார்த்தோம். எலிமெண்ட்ஸ், நிறைய எலிமெண்ட்ஸ் எல்லாமே என்ன ஆகுதுன்னு பார்த்தோம், கம்பைன் ஆகுது அப்படின்றத பார்த்தோம். ஓகே, எதை பேஸ் பண்ணி கம்பைன் ஆகுது, எதுக்கு இது கம்பைன் ஆகுது? ஸோ வெறும் எலிமெண்டா மட்டும் இருந்தா அது எதுவும் பெருசா வேலை பண்ண போறது கிடையாது. பட் வேற ஒரு எலிமெண்ட் கூட கம்பைன் ஆச்சுன்னா அதோட ரோலே டிஃப்ரெண்ட் ஆக போகுது. ஸோ அப்போ அது எதுக்காக பண்ணுது, டு ஃபார்ம் காம்பவுண்ட். ஸோ காம்பவுண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு தான் அது என்ன ஆகுது, கம்பைன் ஆகுது. அப்படி கம்பைன் ஆகுது இல்லையா? ஸோ இது எப்படிப்பா கம்பைன்? இப்போ ஹைட்ரோஜன் ஆக்சிஜன் கூட கம்பைன் ஆகலாம், இல்லை ஆக்சிஜன் குளோரின் கூட, குளோரின் சல்ஃபர் கூட, இந்த மாதிரி ஒன்னொன்னு கூட கம்பைன் ஆகலாம். ஸோ அப்படி கம்பைன் ஆகுறது எதுக்காக, காம்பவுண்ட் ஃபார்ம் பண்றது. அப்போ ரேண்டமா கம்பைன் ஆயிருமா? கிடையாது. அது எதை பேஸ் பண்ணி கம்பைன் ஆகும், பேஸ்ட் ஆன் லாஸ். ஓகே, சம் பேசிக் லாஸ். அந்த லாஸ் தான் என்னது, இந்த 5 பேசிக் லாஸ் இருக்கு. ஒரு எலிமெண்ட்ஸ் காம்பவுண்டா மாறுறதுக்கு இட் இஸ் கவர்ன்ட் பை எதை பத்தி, அது எதுக்கு அண்டர்ல ஃபாலோ ஆகி வருது, ஒரு 5 பேசிக் லாஸ் இருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் அது நடக்குது. ஒன்னொன்னு என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லா இட் இஸ் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். ரொம்ப சிம்பிள், லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். இதே லா தான் எங்கேயும் படிப்போம். பிசிக்ஸ்ல லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜினும் படிப்போம், லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ்னும் படிப்போம். ஓகே, ஸோ ஒன்றும் இல்லை, இதை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னா ஆண்டோயின் லவாய்சர். ஓகே, எந்த இயர்ல இவர் கண்டுபிடிச்சாரு அப்படின்னா இந்த இயர் 1789ல கண்டுபிடிச்சாரு. ஓகே, ஸோ இது எப்படி இவர் கண்டுபிடிச்சாரு அப்படின்னா கம்பஷன் ரியாக்ஷன் இவர் பண்ணார். நத்திங் பட் கம்பஷன்னா ஒன்றும் இல்லை, ஒரு பர்னிங், ஒரு சும்மா ஒரு பர்னிங் ரியாக்ஷன், ஒரு குரூப் ஆஃப் ஒரு வுட்டோ இல்லை பேப்பரோ போட்டு அவர் பர்ன் பண்ணி பார்க்குறாரு. அப்படி பார்த்ததுல அவர் என்ன அப்சர்வ் பண்ணாரு அப்படின்னா, அதை அப்சர்வ் பண்ணதுல ஃபைனலா, அதாவது அவர் அதை பர்ன் பண்றதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டது என்னன்னு சொல்லுவோம், ரியாக்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அண்ட் ஃபைனலா கிடைச்சத ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? இதுல யாருக்கும் டவுட் இல்லை. ஓகே, ஸோ ரியாக்டன்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ்ல என்ன அவர் அப்சர்வ் பண்றாரு அப்படின்னா no net change in mass. no net change in mass. எப்படி மேம், அது எப்படி சாத்தியம்? இங்க ஒரு பொருளா எடுத்திருப்போம், இங்க மரத்தூளா இருக்க போகுது, ஆஷா இருக்க போகுது, எரிச்சதுக்கு அப்புறம் ஆஷா இருக்க போகுது. கரெக்ட். இங்க ரியாக்டன்ஸ்ல அவர் என்னெல்லாம் எடுத்திருக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் டேக் பெரிய பெரிய வுட் எடுத்திருக்கலாம். அந்த மாதிரி எடுத்துட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அதை பர்ன் பண்றாரு, பர்ன் கம்பஸ்ட் பண்றாரு. பண்ணி பார்த்ததுல ப்ராடக்ட்ல அது என்ன மாறிடும், அது பர்ன் ஆகி ஆஷா மாறிடும். அப்போ பர்ன் பண்றதுக்கு முன்னாடி இருந்த அந்த ரியாக்டன்டோட வெயிட்டும் பர்ன் பண்ணி முடிச்சு பர்ன்டு ப்ராடக்டா இருக்கக்கூடிய ஆஷ் எடுத்து வெயிட் பண்ணப்பையும் அவருக்கு என்ன தெரியல, நோ நெட் சேஞ்ச், எந்தவித சேஞ்சும் தெரியல, ரெண்டுமே சேமா தான் இருந்தது. அது எப்படி, அதை தான் என்ன சொல்றாரு, ஒரு லாவா போட்டார். ஓகே, எந்த ஒரு கெமிக்கல் ப்ராசஸ் நடந்தாலும் நம்ம வாட்டவர் எந்த ஒரு ப்ராசஸ் நடந்தாலும் ஒரு புது மாஸ் உருவாக்க நம்மளால முடியாது. நம்ம அட்மாஸ்பியர்ல நம்ம என்வாயன்மெண்ட்ல நம்மளை சுத்தி இருக்கிறதுல எல்லாமே என்னது, மாஸ் கேன் நெய்தர் பி கிரியேட்டட், கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் டிஸ்ட்ராய்டு. அது என்ன மட்டும்தான் பண்ண முடியும், ஒரு ஃபார்ம்ல இருந்து இன்னொரு ஃபார்மா தான் அது சேஞ்ச் ஆகுமே தவிர புது மாஸ் உருவாக போறது கிடையாது. அது எப்பயுமே என்னவா இருக்க போகுது, சேமா, நெட் சேஞ்ச் சேமா தான் இருக்க போகுது. மாஸ்ல எந்தவித சேஞ்சும் வரப்போறது கிடையாது. இனிஷியல்ல என்னவா இருந்ததோ அதே தான் ஃபைனல்லையும் இருக்க போகுது. ஓகே, ஸோ இது அவர் எப்படி பண்ணி பார்த்தாரு அப்படின்னா எக்ஸாக்ட் அவர் ரியாக்ஷன் எடுத்துக்கிட்டதுல ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்டோட எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் பண்ணி தான் அவர் பண்ணி பார்த்தாரு. ஸோ இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா லெட்ஸ் டேக் வாட்டர் ஃபார்மேஷன். எப்படி வாட்டர் ஃபார்மேஷன் ஆகுது அப்படின்னா ஹைட்ரோஜன் பிளஸ் ஆக்சிஜன் கம்பைன் ஆகி வாட்டர் ஃபார்மேஷன் ஆகும். இது ஒரு பேலன்ஸ்டு ரியாக்ஷன் கிடையாது. இது பேலன்ஸ் பண்ணோம்னா இதுதான் 2 போடணும். ஸோ 2 போட்டோம்னா திஸ் இஸ் அ பேலன்ஸ்டு ரியாக்ஷன். ஸோ இப்போ இது எப்படி ஆச்சு அப்படின்னா ஆக்சிஜனோட மோலர் மாஸ் எவ்வளோ, 32 கிராம், ஹைட்ரோஜன் 2 கிராம், பிகாஸ் 2 மாலிகூல்ஸ் இருக்கு இல்லையா, 2 கிராம். ப்ராடக்ட்ல வாட்டரோடது என்னது, 18 into 2 36 கிராம். இப்போ பாருங்க ரியாக்டன்ட்ல நெட் எவ்வளோ, 36 கிராம்.
ப்ராடக்ட்ல நெட் எவ்வளோ 36 கிராம். ஓகே, ஸோ அதை தான் சொல்றாரு மாஸ் கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நாட் டிஸ்ட்ராய். அது ஒரு ஃபார்ம்ல இருந்து இன்னொரு ஃபார்மா சேஞ்ச் மட்டும்தான் ஆகுமே தவிர அதில் நெட் மாஸ் சேஞ்ச் எங்கேயும் ஆகாது, எதுவும் ஆகாது, எந்தவித எஸ்கேப்பும் கிடையாது. ஸோ இதை தான் என்ன சொல்றோம், லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். மாஸ் இஸ் கன்சர்வ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகே, நெக்ஸ்ட் லா ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன்ல என்ன ஆகுதுன்னா லா ஆஃப் டெஃபினைட் ப்ரொபோர்ஷன். ஸோ டெஃபினைட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னா நத்திங் பட் ஃபிக்ஸ்ட் ப்ரொபோர்ஷன். ஸோ இதை யார் சொல்றாங்க அப்படின்னா ஜோசப் ப்ரௌஸ்ட் அப்படின்றவர் சொல்றாரு. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு காம்பவுண்ட் இருக்கு அப்படின்னா அந்த காம்பவுண்ட் எப்பயுமே அதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் சேம் ப்ரொபோர்ஷன்ஸ், அதாவது ரேஷியோ சேம் ரேஷியோல தான் இருக்கும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வெயிட் அப்படின்றது. ஸோ அதனால அவர் ஃபிக்ஸ்டு ரேஷியோ ஃபிக்ஸ்டு காம்போசிஷன் பத்தி பேசுறதுனால இந்த லாக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னா லா ஆஃப் டெஃபினைட் காம்போசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். law of definite composition, either law of definite proportion சொல்லணும் or definite composition. ஏன் அதை சொல்றோம், அவர் என்ன கண்டுபிடிச்சாரு, ஒரு காம்பவுண்ட் இருக்கு அப்படின்னா அதுல எப்பயுமே சேம் ப்ரொபோர்ஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் தான் பிரசண்டா இருக்கும் இன் டர்ம்ஸ் ஆஃப் வெயிட், எந்த வித சேஞ்சஸ் இல்லாம. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா அவர் எதை வச்சு படிச்சாருன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அவர் எதை வச்சு ஒர்க் பண்ணாரு அப்படின்னா cupric carbonate அப்படின்னு சொல்லக்கூடிய காம்பவுண்ட் வச்சு தான் அவர் ஸ்டடி பண்ணாரு. cupric carbonate அவர் எதுனா அப்படின்னா இந்த காம்பவுண்ட் வந்து இட்ஸ் அ கார்பனேட் ஆஃப் ஒரு காப்பர் இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட். இதை ரெண்டு விதத்துல எடுக்கிறாரு. என்ன மேம் ரெண்டு விதத்துல எடுக்கிறாரு? ஒன்னு நேச்சர்ல எப்படி கிடைக்குதோ நேச்சுரல் ஃபார்ம்ல ஒன்னு எடுத்துக்கிறாரு. செகண்ட் இன்னொன்னுனா லேப்ல சிந்தட்டிக் ஆர்டிபிஷியலா இவர் ஒன்னு ப்ரொடியூஸ் பண்றாரு ஆர் சிந்தசைஸ் பண்றாரு. பண்ணிட்டு cupric கார்பனேட்டுக்குள்ள என்னென்ன காம்பவுண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா காப்பர் இருக்கும், கார்பன் இருக்கும், ஆக்சிஜன் இருக்கும். ஸோ இதோட பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கு அப்படின்றத தான் அப்சர்வ் பண்றாரு. நேச்சுரல்ல இருந்து எடுத்ததுக்கு 51.35 காப்பர் இருக்கு, கார்பன் எவ்வளோ 9.74, ஆக்சிஜன் 38.91 இருக்கு. அதே இது சிந்தட்டிக்ல எடுத்து, அதாவது சிந்தட்டிக் என்னது நேச்சுரல் வந்து நேச்சர்ல இருந்து எடுத்தது, சிந்தட்டிக் லேப்ல இருந்து இவரா சிந்தசிஸ் பண்ணது. இதுலயும் என்னதான் இருக்கு, அதே 51.35% ஆஃப் காப்பர், 9.74% ஆஃப் கார்பன், 38.91% ஆஃப் ஆக்சிஜன். இதுதான் என்னது cupric கார்பனேட்டோட காம்போசிஷனா அவர் என்ன பண்றாரு, அப்சர்வ் பண்றாரு. சோ அதுதான் இதை வச்சுதான் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா எந்த ஒரு காம்பவுண்ட் எடுத்துட்டாலும் அது irrespective ஆஃப் சோர்ஸ் எங்க இருந்து கிடைக்குதுன்றதெல்லாம் மேட்டர் கிடையாது. அந்த காம்பவுண்ட் அப்படின்னா அது எப்பயுமே என்ன ரேஷியோல இருக்கும், சேம் ரேஷியோஸ்ல தான் பிரசன்டா இருக்கும். இது ஒரு எக்ஸாம்பிள். இது என்ன எக்ஸாம்பிள்னா இது அவர் ஸ்டடி பண்ண காம்பவுண்டோட எக்ஸாம்பிள். இதுல இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுற மாதிரி பார்க்கணும்னா லெட்ஸ் டேக் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கலாம். ஓகே, CO2 எடுத்துக்கலாம். நான் என்ன சொல்றேன், ஃபர்ஸ்ட் 1 molecule ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிறேன், இன்னொன்னு 2 molecules ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிறேன். CO2 2 molecules ஆஃப் CO2. என்ன மேம் இதுல என்ன பார்க்க போறோம்னா இது டெஃபினைட் காம்போசிஷன்ல தான் இதுல இருக்கா. கார்பன் எவ்வளோ 1 molecule எத்தனை கார்பன் இருக்கோ அதே தான் 2 moleculeலயும் இருக்கா அப்படின்னு கேட்டேன். ஆமா, ப்ரொபோர்ஷன் ரேஷியோல சேம் ரேஷியோ, சேம் குவான்டிட்டி கிடையாது, ரேஷியோட. ஓகேவா, in terms of small whole numbersல இருக்கும் ரேஷியோ அப்படின்னா. ஸோ கார்பன் என்னது, அதோட மோலார் மாஸ் என்னது 12, ஆக்சிஜன் என்னது 16 into 2 32. ஓகேவா, இதை ரெடியூஸ் பண்ண இந்த ரேஷியோஸை நான் கட் பண்ணனா 2 6 are 12, 2 16 are 32. இதை ஃபர்தரா ரெடியூஸ் பண்ணனா 3 8. ஸோ 3:8. CO2ல எத்தனை இருக்கு, 3:8 ரேஷியோல கார்பனும் ஆக்சிஜனும் பிரசன்டா இருக்கு. கார்பன் 3 மடங்காவும் ஆக்சிஜன் 8 மடங்காவும் பிரசன்டா இருக்கு. 2 compounds of CO2 பாப்போமா. so 2 compounds of CO2ல 2 into கார்பன் எத்தனை 12 is 2, 2 into ஆக்சிஜன் எத்தனை 2 molecules, அதே தான் 2 into 32 or 16 into 2 into 2 போடணும். ஓகே, so அப்ப இது என்னது 24:64. ஓகே, so இது ஃபர்தரா இதை ரெடியூஸ் பண்ணோம்னா மறுபடியும் என்னதான் வரும் 12 32, ஃபர்தரா ரெடியூஸ் பண்ணோம்னா 3:8. அதே தான் வந்துருச்சா கார்பன் ஆக்சிஜன். சோ என்ன சொல்ல வர, அதாவது நீ எடுத்துக்கூடிய காம்பவுண்ட் எப்படியாப்பட்ட காம்பவுண்டா இருந்தாலும் பட் சேம் காம்பவுண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ்ல இருந்துச்சுன்னா அதோட மாலிக்யூல்ஸ் குவான்டிட்டி டிஃப்ரெண்டா இருக்குமே தவிர அதுக்குள்ள இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸோட காம்போசிஷன் எப்பயுமே என்னவா தான் இருக்கும், ஃபிக்ஸ்டு ப்ரொபோர்ஷன், சேம் ரேஷியோல இருக்கும். அதனாலதான் இது என்னன்னு சொல்றோம், லா ஆஃப் டெஃபினைட் ப்ரொபோர்ஷன், லா ஆஃப் டெஃபினைட் காம்போசிஷன்
ஆர் லா ஆஃப் ஃபிக்ஸ்ட் ப்ரொபோர்ஷன் கூட சொல்லலாம். டெஃபினைட்டா நத்திங் பட் ஃபிக்ஸ்டு, உறுதியா அவ்வளவுதான். கார்பன் CO2ல எப்பயுமே என்னதான் இருக்கும், கார்பன் 1 மடங்கு 3 மடங்காவும் ஆக்சிஜன் 8 மடங்காவும் இருக்கும். அது நீ எவ்வளவு குவான்டிட்டி எடுத்துட்டாலும் சரி. ஓகே, இதுதான் என்னது லா ஆஃப் டெஃபினைட் ப்ரொபோர்ஷன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷன்ஸ். இதுக்கு முன்ன என்ன பார்த்தோம், டெஃபினைட் ப்ரொபோர்ஷன்ஸ், இது மல்டிபிள் ப்ரொபோர்ஷன்ஸ். ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அங்க பார்த்தது வேற, இங்க பார்த்தது வேற. அங்க ஃபிக்ஸ்டு காம்போசிஷன்ல நீ ஒரு காம்பவுண்ட பத்தி பேசுவ, இங்க 2 டிஃபரெண்ட் எலிமெண்ட்ஸை பத்தி பேசுவோம். என்ன அப்படின்னா என்ன சொல்லுது லா அப்படின்னா 2 எலிமெண்ட்ஸ் கம்பைன் ஆகுது. என்ன கம்பைன் ஆகுது, டு ஃபார்ம் ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் பண்றது. பட் அதே காம்பினேஷன் ஆஃப் 2 எலிமெண்ட் ஃபார்ம் பண்ணி இன்னொரு காம்பவுண்ட் அது ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா அப்ப அது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு எலிமெண்ட் will have a fixed mass and the other element will have ratio of small whole numbers அப்படின்னு சொல்றாங்க. இந்த law கொடுத்தது யாரு, டால்டன். இந்த இயர் 1803 கொடுக்கறாரு. சோ இது நம்ம என்ன பார்க்கலாம் எக்ஸாம்பிள்ல அப்படின்னா ஹைட்ரஜன் ஆக்சிஜன் வச்சு வாட்டர் ஃபார்மேஷனவே பார்க்கலாம். ஓகே, சோ ஹைட்ரஜன் combines with oxygen. ஓகே, ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் சேர்ந்து 2 ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். ஒன்னு வாட்டர் கிடைக்கும், இன்னொன்னு ஹைட்ரஜன் ப்ராடக்ட்ஸ். ரெண்டுமே 2 டிஃபரெண்ட் ரியாக்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ இதுல இந்த லா என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்படி சேம் எலிமெண்ட்ஸ் கம்பைன் ஆனா நமக்கு 2 டிஃபரெண்ட் ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது. ஆனா அது எதனால கிடைக்கும் அப்படின்னா ஒரு காம்பவுண்ட் will have a react in fixed mass, the other component என்ன ஆகும் அப்படின்னா certain ratioல react ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. and the ratio will be in whole numbers. இப்ப ஹைட்ரஜன் 2 கிராம் ரியாக்ட் ஆகுது அப்படின்னா ஆக்சிஜன் 16 கிராம். ஸோ நமக்கு ப்ராடக்ட் டோட்டலா எவ்வளோ வரப்போகுது, 18 கிராம்ஸ் வரப்போகுது. ஸோ இங்க லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸும் இருக்கு, ப்ராப்பரா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அதே ஹைட்ரோஜன் பெராக்சைட்ல பார்த்தோம்னா அதே 2 கிராம் ஆஃப் ஹைட்ரோஜன் பட் 32 கிராம் ஆஃப் ஆக்சிஜன், நமக்கு ப்ராடக்ட் என்னது 34 கிராம் ஆஃப் ஹைட்ரோஜன் பெராக்சைடு கிடைக்குது. ஸோ அப்போ இதுல நம்ம எதை ரேஷியோ என்ன சொல்ல வரோம் அப்படின்னா ஆக்சிஜன் ஹைட்ரோஜன் என்னவா இருக்கு, ஃபிக்ஸ்டா இருக்கா, 2 கிராம் ஃபிக்ஸ்ட் மாஸா இருக்கா. தி அதர் எலிமெண்ட் ஆக்சிஜன் என்னவா இருக்கு, இட் ரியாக்ட்ஸ் இன் சிம்பிள் ரேஷியோ. ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன்ல 16, செகண்ட் ரியாக்ஷன்ல 32. தட் இஸ் 1:2 ரேஷியோல. ஸோ ஒரு ரியாக்ஷன்ல 1 மடங்கு ரியாக்ட் பண்ணுது ஆக்சிஜன் அப்படின்னா அதே இன்னொரு ரியாக்ஷன்ல ஹைட்ரோஜன் கூட 2 மடங்கு ஆக்சிஜன் ரியாக்ட் பண்ணி 34 கிராம் கொடுக்குது. அதுதான் என்ன சொல்றோம் நம்ம law of multiple proportions. So law of multiple proportions என்னன்னா same elements but give different products. அது எப்போ அப்படின்னா ஒரு compound reacts in a fixed mass, the other compound reacts in a certain ratioவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதை யார் ஐடென்டிஃபை பண்றா, டால்டன். and இந்த law என்னது law of multiple proportions. okay, so this is for it. ஸோ இன்னைக்கு இது போதும். இந்த 3 லா என்னென்ன பார்த்தோம், லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷன்ஸ், லா ஆஃப் டெஃபினைட் ப்ரொபோர்ஷன்ஸ் அண்ட் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். இதுல இன்னும் 2 லா இருக்கு. அது என்னென்ன அப்படின்னா ஒன் இஸ் கே-லுசாக்ஸ் லா, இன்னொன்னு அவகேட்ரோ லா. இந்த 5 லா தான் என்னது இந்த கெமிக்கல் காம்பினேஷன்ஸை கவர்ன் பண்றது. ஸோ ஃபர்ஸ்ட் 3 லாஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல மித்த லா பார்க்கலாம். ஓகே, டன். தேங்க்யூ.